வடகிழக்கு இந்தியாவின் 7 சகோதரிகளில் ஒரு சகோதரி பற்றி எரிகிறாள். தொடர்ச்சியாக 1 வருடங்களுக்கு மேலாக எரிந்து கொண்டிருக்கிறாள். இது இந்த டெல்லியின் காதுகளுக்கு எட்டவில்லை. மணிப்பூர் மாநிலம் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு முதல் வன்முறையால் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. மத்திய அரசின் நிர்வாக திறனையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது என்பதையும் மறுக்க முடியாது. உங்களுக்கு ஒரு எம்பி கிடைச்சிருக்கிறாங்க. இவர் அக்கா டக்கர்னா அக்கா டக்கருக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க உங்க எம்பி. அவங்க பாராளுமன்றத்துல அவங்க பேசினதெல்லாம் கேளுங்க. தென்காசியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி அக்கா ராணி ஸ்ரீகுமார் 23 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 23 கேள்வி பாராளுமன்றத்துல. சரி, ஏதாவது நம்ம ஆனந்தன் ஐயாசாமி சகோதரர் சொன்னார் வேலை வாய்ப்பு இல்ல, அதை பத்தி கேள்வி கேட்டாங்களா? இல்ல. விவசாயத்துக்கு பிரச்சனை கேள்வி கேட்டாங்களா? இல்ல. அவங்க கேட்ட கேள்வி படிக்கிறேன் பாருங்க. இந்தியாவிலே சூனியம் வைக்கிற பழக்கம் அதிகமாயிருச்சு, மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சூனியம் வைக்கிறவங்க பாக்குறதா நம்ம வேலை, மோடி ஐயா வேலையா? யோசிச்சு பாருங்க. இந்தியாவிலே சூனியம் வைக்கின்ற பழக்கம் அதிகமாகிவிட்டது, மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இவங்க அதை விட இன்னொன்னு, திமுக காரங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்லுவா, நமக்கு அன்னைக்கு புரியாதுங்க, 1 மாசம் கழிச்சு தான் புரியும். இவங்க பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கிறாங்க, செண்பகவல்லி அணையை சரி செய்வதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணுமா? பாருங்க, டேமுக்கும் மத்திய அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது போன்ற கேள்விகள். நேத்து 10 நிமிஷம் பேசினாங்க. மணிப்பூர்ல ஏதோ பிரச்சனை பேசினாங்க. அக்கா, தென்காசியில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் பேசுக்கா. வேலை வாய்ப்பு சகோதரர் சொல்றாரு 1.5 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க, வேலை வாய்ப்பு இல்ல, அதை பத்தி பேசுங்க. விவசாயம் பொய்த்து போய் கொண்டிருக்கிறது, அதை பத்தி பேசுங்க. இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் வேலைக்கு போறாங்க. தென்காசி மண்ணில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் மிகுந்த இளைஞர்கள், அதை பத்தி பேசுங்க. 10 நிமிஷம் மணிப்பூரை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. கிடைச்ச எம்பி இப்படி, கிடைச்ச எம்எல்ஏ தற்கூரி, பெயிண்ட் அடினா மாத்தி ஏதோ பெயிண்ட் அடிச்சுட்டு வர்றான். முதலமைச்சர் அவர்கள் தென்காசிக்கு தேர்தல் பரப்புரைக்கு வந்தாரு, ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு வந்தாரு. அதை தாண்டி ஒரே ஒரு முறை மட்டும் தென்காசி பக்கம் எட்டி பார்த்துட்டு போனார். 8/12/2022 அந்த பொதிகை ட்ரெயின்ல அவரே ஒரு தண்ணி பெட்டியை போட்டுக்கிட்டாரு. ஸ்பெஷல் ட்ரெயின் ஆமா, இவருக்கு ஸ்பெஷல் கம்பார்ட்மெண்ட் ஆமா. யாரோ கை கொடுத்தாங்க, உடனே சானிடைசர் எடுத்து கைக்கு போட்டாரு, கிளவ் போட்டாரு, பேண்ட் பாக்கெட்ல விட்டாரு, பாட்ஷா படத்துல வந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தாரு, கிளம்பினார். அண்ணே, தென்காசி பக்கம் வந்தீங்க, நீங்க மறந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு செலக்டிவ் அம்னீசியா இருக்குது. 2021 தேர்தல் அப்ப எத்தனை வாக்குறுதி அள்ளி வீசிட்டு போயிட்டாங்க. தென்காசி மக்களுக்கு வாக்குறுதியை பாருங்க. சங்கரன் கோவில்ல ஜவுளி பூங்கா ஒண்ணு இல்லைங்கய்யா, ஒரு செங்கல் இல்ல. தென்காசியிலே வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்படும். அது எப்ப வாக்குறுதி எழுதினாங்களோ அப்பயே மறந்தாச்சு. தென்காசியிலே அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும். அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போனா எவன் ஊசி போட்டு யாரு சாவறானே தெரியாது, இல்ல அரசு மருத்துவக் கல்லூரி துவங்குறாங்க. ஆயிரப்பேரியிலே வேளாண்மை கல்லூரி தொடங்கப்படும். ஆயிரப்பேரி எங்க இருக்குன்னே முதலமைச்சருக்கு தெரியாது. தென்காசியிலே குளிர்பதன கிடங்கு மாம்பழச்சாறு தயாரிப்பு தொழிற்சாலை அமைக்கப்படும். இவங்க அமைச்சர் பொழுது விடுச்சிருங்க ஐயா, அதையும் காணா. தென்காசியிலே கொப்பரை தேங்காய்களை காய வைப்பதற்கான மின் உலர் சாதன வசதி ஏற்படுத்தப்படும். இல்லை. தென்காசியிலே தேங்காய் அடிப்படையிலான தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை. தென்காசியிலே யானை பாலம் அருகே சிற்றாரின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படும். இல்லை. கடையநல்லூரிலே அரசு பாலிடெக்னிக் கல்லூரி தொடங்கப்படும். இல்லை. கடையநல்லூர் தாலுகா சொக்கம்பட்டி கிராமத்தில் புன்னையாபுரம் கால்வாயிலே மேம்பாலம் அமைக்கப்படும். இல்லை. புளியங்குடியிலே குளிர்பதன கிடங்கும் எலுமிச்சை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலையும் அமைக்கப்படும். அதனால அப்பப்ப திமுகவினுடைய நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருக்கு அவர் எல்லாத்தையும் மறந்துடுவார். இந்த ஹிந்தி மட்டும் கண்ணுக்கு தெரியும். ஹிந்தி மட்டும் அப்படி பார்ப்பார். எவன்டா ஹிந்தி பேசுறது, எவன்டா யூபியில் ஹிந்தி பேசுறான் அப்படி, வேற எதுவுமே அவர் கண்ணுக்கு தெரியாது. அதனாலதான் இப்ப அப்பப்ப கூலிங் கிளாஸையும் போட ஆரம்பிச்சிட்டார். அன்பு சொந்தங்களை வந்தா கேட்கணுங்கம்மா, நீங்கெல்லாம் ஏன்னா அற்புதமான மனிதர்கள். நீங்க என்ன பண்றீங்க, நாங்கம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க. அதனாலதான் அந்த தீய சக்திகள் நம்மளை ஆள்றாங்க. பொறுத்து பொறுத்து போய்க்கிறீங்க, போய் பொறுத்து போயான்னு விட்டுறீங்க. ஏமாத்தினா கூட ஏமாத்தி தொலைன்னு விட்டுறீங்க. அம்மா நல்லவங்களை பயன்படுத்தி இந்த தீய சக்தி ஆதிக்கத்தில் இருக்கு. தட்டி கேட்க வேண்டிய நேரம் 2026 சட்டமன்ற தேர்தல். இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் நீங்க தட்டி கேட்கணும், இவங்களை விடக்கூடாதுங்க ஐயா. சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் ஹைதராபாத் வந்து சென்னைக்கு வந்தார். அண்ணே, உங்க மாநிலத்தில் நம்பர் 2 டுபாக்கூர் யாருன்னு கேட்டார். நான் கேட்டேன், அண்ணே நம்பர் 1 டுபாக்கூர் யாருன்னு கேட்கலையானே. அண்ணே, அது ஸ்டாலின் ஐயான்னு தெரியும், நம்பர் 2 நேரா சொல்லுங்க. எதற்காக இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேனாங்க, இவர்களாகவே இவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துக்கிறாங்க. திராவிட மாடல் முதலமைச்சர். உதயநிதி ஸ்டாலினுக்கு 6 பேர் வச்சாங்க, 6 பேருமே ஒட்டல. ஃபர்ஸ்ட் ஒரு பேர் வச்சாங்க, சின்னவரே அப்படின்னு வச்சாரு.
ஒருத்தனும் மாண்பானவரே இளைய சூரியனே அவனும் மாசம் மாசம் போஸ்ட் அடிச்சு ஒட்டி ஒட்டி பாக்குறான். ஒரு பேரு ஒட்டாம இன்னைக்கு 6வது பேர்ல நிக்கிறான். லான்ச்சிங்கா நடந்துகிட்டே இருக்குது. ஐயா ஏற்கனவே சொன்னது போல இந்தியாவில் அதிக கடன் இருக்கக்கூடிய மாநிலம் நாம 9.5 லட்சம் கோடி. கடந்த 4 ஆண்டுல மட்டுமே தமிழகத்தில் சிறு குறு நிறுவனங்கள் 9492 நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் அதிகமான நிறுவனங்கள் சிறு குறு நிறுவனங்கள் மூடப்பட்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு என கரண்ட் பிரச்சனை.